Now let us go back to Daniel. இப்போ இருதயத்தை பற்றி கொஞ்சம் பார்த்து கொண்டு வருவோம். இப்போ இருதயம் நம்முடைய இருதயத்தை பகுத்தறியணும். ஆண்டவரே, என் இருதயம் யோகியமானதாக இருக்கிறதா? இந்த காரியத்தை நாம் படிக்க வேண்டும். ரெண்டாவது, இன்னொரு இந்த இருதயத்தை நாம் சரியாக வைக்கணும்னா என்ன, எப்படி இருக்கணும்னு சொன்னால், இதே எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கணும். எரேமியா 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதில் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அர்த்தம் சொல்லுதான், மனுஷன் மேல் நம்பிக்கையாக வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு. அப்படின்னா தட் மாம்சம் சொல்கிறது நம்மளையும் சேர்த்து தான். நம்ம எபிலிட்டி, ஐ ஹவ் காட் த எபிலிட்டி டு டூ இட், ஐ ஹவ் காட் டேலண்ட், ஐ ஹவ் காட் எபிலிட்டி டு டூ. அந்த டேலண்ட்டை கிவன் பை காட். இது தெரியாமல் ஐ ஹவ் காட் த எபிலிட்டி டு டூ அப்படின்னு சொல்ல போகும்போது தென் யூ ரன் இன்டு ப்ராப்ளம்ஸ். புயபலமாக வைத்துக்கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன். கர்த்தர்னா கர்த்தர். நாம் படிக்கிறோம், நம்ம எம்பிஏ படிக்கிறோம், பிஹெச்டி படிக்கிறோம், நம்ம காரியத்தில் இல்லைம்மா, அங்கே தான் பிரச்சனை உனக்கு ஆரம்பிக்குது. படி, அதனால் உனக்கு புக் நாலேஜ் வரும், உலகத்தை பற்றி நாலேஜ் வரவே வராது. இப்போ அப்படி படித்து உடனே நாலேஜ் அக்வயர் பண்ணி அந்த மாதிரி வேலை செய்தால் அது இன்றைக்கி உலகத்தின் ஈக்கனாமிக் பிரின்சிபல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கணும்ல. ஏன் இல்லை? அவன் எம்ஐடியில் படிச்சிருப்பான், ஹார்வர்டில் படிச்சிருப்பான், பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வருவான். என்ன அவனால் சால்வ் பண்ண முடியல? ஏனென்றால் அதுக்கு கர்த்தருடைய ஞானம் வேணும். இந்த படிப்பு ஞானம் வராது. புக் நாலேஜ் வில் நாட் ஹெல்ப். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். யூ ஹாவ் டு ஸ்டடி தட். அலாங் வித் தட் கர்த்தர் மேலே பயபக்தியாக இருந்து அவர் சொல்லி கொடுக்கறதுக்கு. கர்த்தாவே, இப்போ இது சப்ளை டிமாண்டு இருக்குது, ஈக்கனாமிக்ஸில் படிக்கிறோம். அது இட்ஸ் தேர். சப்ளை டிமாண்டு எடுத்து பார்த்து தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் மனுஷனுடைய ஆவரிஷியஸ்னஸை பார்த்து சப்ளை டிமாண்டு அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன காரியத்தை சொல்லுங்கள். நாளையிலேருந்து தக்காளி பழம் வராதுன்னு சொல்லுங்கள், அத்தனை பேரும் தக்காளி பழத்தை வாங்குகிறோம். சும்மா நாட்டுக்கு எவனாவது ஒருத்தன் ஷேர் மார்க்கெட்டில் ஷார்ட் செல்லரை ஒருத்தன் சொல்லி விட்டுட்டு போயிடுறான். சொல்லி விட்டுட்டு போனோன்னா அத்தனை பேரும் உட்காந்து வாங்கி வச்சுருப்பானுங்க பத்திரமா. கடைசியில் அவன் விற்றுட்டு போயிட்டுருப்பான். ஒரு நாள் டொப்புன்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் விழுந்துடும். அப்போ தலையை சொஞ்சிட்ருப்பான். எல்லாமே போச்சு, என் பணத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே போட்டேனே. அப்போ நீ யாரை நம்புகிற? இன்னொரு மனுஷனை நம்புகிற, ப்ளஸ் உன்னோட எபிலிட்டியை நம்புகிற. அதனால நீ தோற்று போய்டுற. ஓகே, உலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்த வசனம். அவன் அந்தரவெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். பார்த்தீங்களா, பரிதாபமான நிலைமை. என்னைக்கும் பஞ்சம் பட்டினி தான் ப்ராப்ளம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு அப்படி தான் எங்கள் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது பண்ணால் கஷ்டம் இல்லை. நான் திருப்பியும் அது இந்த இதிலலாம் சொல்லுவாங்க, இந்த ஃபினான்ஷியல் இதில் தான் சொல்லுவாங்க, ஏழையாக பிறக்கிறது தப்பு இல்லை, ஏழையாக சாகிறது தப்பு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நான் சொல்லலை, நீங்கள் கர்த்தரை பிடிச்சிக்கிட்டு நான் நல்லா இருப்பேன். அப்போ என்ன போட்டிருக்கோம்? வனாந்திரத்தில் வறட்சியான இடத்துலையும் குடியில்லாத ஒவ்வொரு இடத்துலையும் தங்குவான். அப்படின்னா அங்கே தான் இருப்பான். அவனோட குரோத்தே வராது, ஸ்டண்டட் குரோத்தாக இருக்கும். இப்போ குட்டியான மனுஷர்களை பார்ப்போம் சர்க்கஸில், என்ன டிஃபிஷியன்சின்னு தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். 7வது வசனம் வாசிங்க.
கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து. கர்த்தர் மேலே நம்பிக்கை. இங்கே இந்த நம்பிக்கைன்ற வார்த்தை எங்கே சம்மந்தப்பட்டிருக்குன்னா உன் இருதயத்தில் சம்மந்தப்பட்டிருக்குது. எனக்கு எல்லாமே அவர் தான் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற அவரே மனுஷன். எனக்கு நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருந்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் தான் பண்ண போகிறது, நான் அவரே டிபெண்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் அங்கே டேனியல் எடுத்த முடிவு. டேனியல் பர்பஸ் இன் இஸ் ஹார்ட் not to defile him. It's easy நினச்சிடாதீங்க. அந்த மாதிரி விசுவாசம் உள்ள அந்த முடிவை எடுக்கணும்னு சொன்னால் அந்த விசுவாசனா இப்போ என்னன்னு சொல்லி கொடுத்துட்டுருக்குறேன் உங்களுக்கு. அப்போ கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருந்தீங்கன்னா then you will prosper. படிங்க. அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். பார்த்தீங்களா, அவனை பற்றி என்ன பட்டிருக்கு? 1ஆம் சங்கீதத்தில் கூறப்பட்டிருக்குது, அத்தனையும் சொல்லப்பட்டிருக்குது. தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டிருக்கு. தண்ணீர் நாட்டப்பட்டா நல்லா தண்ணி எடுத்துக்கும் மரம். கால்வாய் ஓரமாக, தண்ணீர்னால் ஏதாவது ஆத்தங்கரையில் இருக்கலாம், கால்வாய் ஓரமாக நாட்டப்பட்ட வேர்களை விடுவதும், உஷ்ணம் வர்றது தெரியாது, சூடு வர்றது தெரியாது, அதுக்கு நல்லா ஜாலியாக வளரும். உஷ்ணம் வருகிறதை காணாமல் பச்சையாக இருக்கிறதும், எப்போவுமே இலையுதிராது இருக்கும், பச்சையாக இருக்கும், க்ரீனரி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப டென்ஷன் ஆனீங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறேன். எங்கேயாவது போய் பச்சையாக இருக்கிறட்ட போய் உட்காந்துட்டு வாங்க கொஞ்ச நேரம். உங்கள் இருதயத்தின் நிலைமை மாறும். நான் வந்து நிறைய டென்ஷனாகி இங்கே வர மனுஷங்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்வது, எங்கே மலை தண்ணியாவது போய் பார்த்துட்டு வாங்க. நேச்சுரலாக, பிகாஸ் நம்ம அங்கேருந்து தான் வந்திருக்கோம், க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கோம். அதனால் வி லைக் இட், நேச்சுரலி வி வில் லைக் இட். அங்கே போய் உட்காந்து பார்க்கணுங்க. சரி, தண்ணீர் ஓரமாக இப்போ வந்து ஓரமாக விடணும். உஷ்ணம் வருவதை காணாமல் பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்மையான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல். இப்போ வருஷம் இன்னொரு இடத்துல மழை வராது, மழை வராமல் போக காலம், அதாவது பஞ்சகாலம் இது சொல்லலாம். திடீர்னு வானத்தை கர்த்தர் அடிச்சிடுறாரு. அப்போ கூட இது ஜாலியாக தான் இருக்கும். அதான் வேதத்தில் போட்டிருக்கு, பஞ்சகாலத்தில் ஈசாக்கு விதைத்தான், அவன் 100 மடங்கு அறுவடை செய்தான். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் இப்போனா, உங்கள் இருதயத்தை நீங்கள் சீர்படுத்தி பாருங்கள். உங்கள் இருதயத்தை நீங்கள் தான் ஸ்டடி பண்ண முடியும். என்னால் ஸ்டடி பண்ண முடியாது, உங்கள் பாஸ்டரால் ஸ்டடி பண்ண முடியாது, யாராலையும் ஸ்டடி பண்ண முடியாது. அவனுக்கு இருதயம் கொடுக்கப்பட்ட இருதயத்தை எடுத்துக்கொண்டு போய் நேராக ஆவியானவர்கிட்ட வச்சு, ஆவியானவரே எனக்கு எனக்கு என்னோடய இருதயத்தை பற்றி எனக்கே தெரியல, நீங்கள் தான் சொல்லி கொடுங்க, நான் ஒரு ஃப்ராடாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். உண்மையாகவே எனக்கே தெரியல, இல்லாட்டி நம்ம எல்லாம் சொல்லுவோம், நான் நல்லா தான் இருக்கிறேன். எந்த மனுஷனும் தான் குறைய ஒத்துக்க மாட்டான். தன் பிள்ளைகளுடைய உணர்வுகளின் யாருன்னு போட்டிருக்குது. மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காருன்னு போட்டிருக்கு. அப்போ குற்றங்களை உணரத்தக்க இருதயம் யாருக்கும் இல்லை. நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கல, இல்லை நான் கரெக்டாக தான் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், ஒருத்தனை டிராஃபிக்கில் ஓடிருப்பான், சிக்னல் ஜம்ப் பண்ணியிருப்பான். அவனை பிடிச்ச ஏதாவது என்ன சொன்னான், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் அதனால தான் போனேன், ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவோம். இல்லாட்டி அம்மா இல்லாது தாத்தா பாட்டி செத்து போனது எல்லாத்தையும் கொண்டுருவானுங்க. இது எங்கே புத்தி வருதுன்னா, நம்ம ஸ்கூலுக்கு போனாலும் புத்தி வரும். அந்த புத்தி ஸ்கூலுக்கு போனால், கிளாஸுக்கு போனாலும் அங்கே வந்து ஏன் லேட்டாக வந்தால் டீச்சர் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இது செத்து போன பாட்டியை திருப்பி சாவடிப்போம். நான் கொலோக்கியலாக மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறேன், தவறாக எடுக்க வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காக இருந்துட்டு வருது. இல்லை நம்மளுக்கு தெரியும், மனசு தெரியும் அது பொய் சொல்கிறோன்ட்டு. ஆனாலும் அதை பொய்யை ரைட்டாக முயற்சி போய்வோம்.
கர்த்தருக்கு இது ஒத்து வராது. உண்மை உள்ளதுன்னு சொல்லணும், இல்லதுன்னு சொல்லுங்கள். இதுதான் அவர் சொல்லி கொடுத்தது. இதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும்னா உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளணும்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் உங்கள் இருதயத்தை சீர்தூக்கி பாருங்கள். என் இருதயம் எப்படி இருக்குது, நான் எப்போவுமே நல்லவன் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் ப்ராப்ளம். உங்கள் இருதயத்தை ஆண்டவரை விட்டு செக் பண்ண வைங்க. அப்போ தென் யூ வில் ப்ராஸ்பர். வெற்றிகரமாக ஜீவிக்க முயற்சி பண்ணுங்க. அப்போ முயற்சி அடைவீங்க. அப்போ உங்களுக்கே தெரியும் இதுதான் நான் பண்ணுறது தப்பு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆவியானவரை எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கே தெரிஞ்சு நான் ஒரு தவறு பண்ணுறேன், என்னால் விட முடியல அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இது இன்றைக்கி இருதயத்தை குறித்து சப்ஜெக்ட் எடுக்கிறேன். இது ரொம்ப பெரிய சப்ஜெக்டாக போகும். ஆக்சுவலாக நான் இந்த தானியேல் என்ன பண்ணார், ஹீ பர்பஸ்டனஸ் டிசைடட், என்ன நான் நம்பி பிரயோஜனம் கிடையாது, நான் ஒரு ஏலியன் சுச்சுவேஷனில் வந்திருக்கேன், நானே ஒரு ஏலியன் மாதிரி வந்திருக்கேன் இங்கே இந்த ஊருக்கு, நான் கர்த்தரை மட்டும்தான் நம்புவேன் அப்படின்றது டிசிஷன் எடுத்து அதை தான் அங்கே போட்டிருக்கு. நான் அவரை சொல்கிறபடி செய்வேன். அதுக்கு அடையாளமாக என்ன செய்வேன், நான் உலகத்தோடு ஒத்து போக மாட்டேன்னு சொல்லி Daniel said, I won't defile myself with the world. அதாவது சாப்பாட்டினால மட்டும் இல்லை, எந்த ஒரு காரியத்தினாலும் உலகத்தோடு ஒத்து போக மாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிறான். தென் கர்த்தர் இதை பார்க்குறாரு, ஆஹா இந்த பையன் நல்ல பையனாக இருக்கானே, இவனை கண்டிப்பாக ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறார் தானியேல். அதனால அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படி வருது, அந்த இருதயத்திலேருந்து நல்லவைகள் வருது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தினாலே அவனுக்கு விசேஷ ஞானங்களும் கிருபைகளும் வரங்களும் கொடுக்கப்படுகிறது. அவன் அதை வைத்து கொண்டு பழைக்கிறான். இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது பாடங்கள். தேவ ஜனமே யோசனை பண்ணுங்க. வீட்டை போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து தனியாக, எப்பவுமே தனியாக ஜெபம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆண்டவரே கூட ஜெபம் பண்ணிங்கன்னா கூட 4 பேர் உட்காந்துருவாங்க. 4 பேருக்கு உட்காந்தா 4 பேருக்காக ஜெபம் பண்ணுவீங்க. ஜெபம் பண்ணுவீங்க போது 4 பேர் சேர்ந்துருவாங்க. அவங்க முன்னால் உங்களோட இதெல்லாம் சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் தனியாக போகிறது நல்லது. தனியாக போய் உட்காந்துட்டு, ஆண்டவரே இதுதான் என்னுடைய நிலைமை அப்படின்ற போது அவருக்கு தெரியும் நம்ம உண்மையை சொல்கிறோமா பொய் சொல்கிறோமான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி செய்யும்போது கர்த்தர் உங்களை பார்ப்பார். அவர் தன்னோட கண்ட்ரோலில் கொண்டாடுவார். அவர் எப்பவுமே another thing we have to know, what we have to know is God doesn't force anything on people. கர்த்தர் நம்ம தேவ சாயலின்படி உருவாக்கப்பட்டபடியால் நம்ம மீது எதையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். நம்ம தான் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ம தான் நல்லதையும் கெட்டதையும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்த தெரிந்து கொள்ளுங்கள். அதான் போட்டு இருதயமே எல்லாத்துக்கும் திருக்குள்ளதும் கொடியதுமாக இருக்கிறது. இருதயத்தை மாற்றுங்க. ஆகவே தேவ ஜனமே, நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு நீங்கள் ஆண்டவரோட ஒரு தனி விதத்தில் உடன்படிக்கை பண்ணும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழிநடத்துவார், உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு நீங்கள் பாத்திரங்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜெபிச்சு முடிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, இருதயத்தை குறித்து ஆராய்ந்தோம். தானியேலுடைய இருதயம் உமக்கு முன்பாக எப்படி செம்மையானதாக இருந்ததோ அதே போல் எங்கள் இருதயமும் உமக்கு முன்பாக செம்மையானதாக இருக்கட்டும். கர்த்தாவே, எந்த வித பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னுடைய இதெல்லாம் பார்த்து கொள்வார், என் வழி செம்மையானவைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக என்று சொல்லி நாங்கள் ஆவியானவரை கெட்டியமாக பிடித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்க. வெற்றிகரமாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க, வழி நடத்துங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைவரும் பயன்படுத்தப்படத்தக்கதாக கர்த்தாவே அவர்கள் இருதயத்தை தனியாக உட்கார்ந்து சோதித்து அறிந்து
நலமானதை பிடித்து கொண்டு கெட்டதை விடத்தக்கதாக என் தேவனாய கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென்.